விஜய் அவர்கள் 234 கேண்டிடேட்டை போட்டாரு. 234க்கு அவங்க படாத பாடுபட்டிருக்காங்க, ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க, வலைவீசி வேட்பாளர்களை தேடி இருக்காங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. எடப்பாடியால கழிச்சு போட்டப்பட்டவங்க தான் அவரோட வேட்பாளர்கள்ல வந்து ஒரு 40 விழுக்காடுக்கு மேல இருக்காங்க. கண்டிப்பா உங்கள்ட்ட 214 இல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்றதே இந்த அதிருப்தியாளர்களை எடுத்து வேட்பாளர் நிறுத்துறதுக்காகத்தான் நீங்க இந்த வேலையை பார்த்திருக்கீங்கன்னு தெரியுது. அதுல 3 வேட்பாளர் கூட்டணி கட்சிகளை உங்க வேட்பாளர் மாதிரி நீங்க மோசடி பண்ணதும் தப்பு. தவேகா வேட்பாளர் மாதிரி மோசடி அறிவிக்கிறீங்க. விஜய் அறிவிச்ச வேட்பாளர்களை அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே எதிர்த்து போராடுறாங்க. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டோன்னு அவருக்கு கொடுத்துருக்கணும். கம்பத்துல நீங்க அவரை உங்க வேட்பாளர் அறிவிச்சது மோசடி. பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் விஜய் போட்டியிட போறாரு. இந்த 2 தொகுதியில அவருக்கு எந்த தொகுதி பலம்னு நினைக்கிறீங்க சார்? லீடரா விஜய்க்கு மிக கணிசமான வாக்கெடுப்பாருங்கிறது தெரிய வருது. திமுகவே இங்க நிற்கிறது வந்து விஜய்க்கு ஒரு சிக்கல் தான். ஒரு கிறிஸ்தவன் நிற்கிறாங்கிறதுக்காக அந்த ஓட்டை வராது. RSS எதிர்ப்பாளர்னு தான் அந்த கிறிஸ்தவனுக்கு போடுவானே தவிர கிறிஸ்தவங்கிறதுக்காக போட மாட்டான். அதை வச்சு நான் சொல்றது மாதிரி ஸ்டாலினுக்கு ஒன்றும் எதிர்ப்பு கிடையாது. 100% ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லாதனாலதான் அவர் தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. நான் வந்து மோடி கிட்ட இதை தான் சொல்றேன், இது நாசகார சக்தி. இது வந்து இன்டர்நேஷனல் மணி பவரோட ராகுல் காந்திக்கு ஒரு ஸ்டூஜாட்டு வராங்க, அப்புறம் அடிச்சு தோஷம் பண்றதுதான் மோடிக்கு நல்லது. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் களம் பரபரப்பாயிடுச்சு. 4 முனை போட்டி ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனா 234 கேண்டிடேட்டை போட்டாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அவருடைய பிறந்த நாள் 35 இடத்துல தான் கொண்டாடப்பட்டது. 234 கொண்டாடப்பட்டதாட்டு போய் சொன்னாங்க. அப்போ அவருக்கு 35 இடத்துல தான் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு அவருடைய விஜய் அந்த இயக்கத்துக்கு வந்து ஆட்கள் இருக்காங்கங்கிற அடிப்படையில் தான் 234 தொகுதிக்கு அவர் கஷ்டப்படணும்னு நான் சொன்னேன். நான் சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்குது. முஸ்தபா, ஜெகநாத் மிஸ்ரா, ஷெரீப் போன்றவங்கெல்லாம் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. அவங்களையும் அவர் வந்து தாவேகா வேட்பாளராட்டே போட்டிருக்காரு. நான் முஸ்தபா கட்சியோட முஸ்லீம் இயக்கத்தோட கூட்டணி வச்சிருக்கணும், KM ஷெரீப்போட அந்த சமூக நீதி இயக்கத்தோட கூட்டணி வச்சிருக்கணும், ஆனஸ்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அது மற்றபடி இன்னொரு இயக்கமான ஜெகநாத் மிஸ்ராவோட இயக்கத்தோட கூட்டணி வச்சிருக்கணும், ஆனஸ்டோட சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுவும் தாவேகா வேட்பாளர் மாதிரி ஒரு மோசடி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா 214க்கு அவங்க படாத பாடுபட்டிருக்காங்க, ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க, வலைவீசி வேட்பாளர்களை தேடி இருக்காங்கங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அதில் 107 பேர் வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க. இப்போ செங்கோட்டையன், சத்யபாமா, சுப்பிரமணியம், ஸ்ரீதர், தென் லோகேஷ் மட்டும்தான் பதவியோடு வந்தவர். மீதியெல்லாம் கழிச்சு போட்ட முறை வந்தவங்க. லோகேஷ் மட்டும்தான் பதவியோடு வந்தவர். தென் ரெட்டியார்பட்டி நாராயணன், அந்த தொகுதி வந்து அமமுகவுக்கு நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்பட்டனால நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் தான், அவர் உள்ளே வந்திருக்காரு. RS முருகன், அவர் ஜெயலலிதா பீரியடில் டிக்கெட் கேட்டு அவருக்கு டிக்கெட் இல்லை, மாவட்ட செயலாளருக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டனால RS முருகன் அவர் வந்திருக்கிறாரு. இப்படி நமக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி VS பாபு, JCD பிரபாகர், இப்படி எடப்பாடியால் ஓரங்கட்டப்பட்டவங்க தான், எடப்பாடியால் கழிச்சு போட்டப்பட்டவங்க தான் அவரோட வேட்பாளர்களில் வந்து ஒரு 40 விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க. நான் உண்மையை சொல்கிறேன். எடப்பாடியா விஜயானா நம்ம வந்து என்ன முடிவில் நான் இருக்கிறேங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு அரசியல் களத்துக்குள்ளே. பட் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மிதுன் பழனிசாமிக்கும் நமக்கும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதை அவர் வார்த்தையை விட்டுட்டாரு. நாடார் ஐயர் என்ன செய்ய முடியும்னு கேட்டாருங்கும் போது நம்ம நியாயமாக உண்மையை சொல்லி தான் அந்த இதை நம்ம களத்தை நம்ம ஆடுறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் விஜய் எடப்பாடி இதில் எடப்பாடியால் ஓரங்கட்டப்பட்டு கழிச்சு போட்டவங்கள தான் விஜய் எடுத்திருக்காருங்கிறதும் 100க்கு 100 உண்மை. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதே இடத்துல லோகேஷ் பழைய ஸ்பீக்கருக்கு மகன், அவராட்டே ஒரு இளைஞரணியில் ஒரு பொறுப்பில் இருந்து வந்தாருங்கிறதை நான் அங்கீகரிக்கிறேன். அவர் வந்தது, நீலகிரி வேட்பாளர் வந்தது, அவர் ஓரங்கட்டப்பட்டவர்னு சொல்ல முடியாது. இப்போ தொகுதி வந்து அமமுக கொடுக்கப்பட்டதுனால நம்ம தம்பி நாராயணன், ரெட்டியார்பட்டி நாராயணன் எம்எல்ஏ இருந்தவர், அவர் வரார். அதை நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி
ஆர்எஸ் முருகன் இவங்கள்லாம் கடைசி நேரத்தில் தொகுதி தங்களுக்கு இல்லைங்கிற சூழ்நிலையில் வராங்க. தூசு மோகன் அவரும் வந்து மாவட்ட செயலாளராட்டே வந்தவர், அதுக்கு நான் வெயிட்டேஜ் கொடுக்குறேன். மாவட்ட செயலாளராட்டே வந்தவருங்கிறது வெயிட்டேஜ் கொடுக்குறேன். என்றாலும் கடைசி நேரத்தில் வரும்போது அந்த தொகுதி அவருக்கு வழங்கப்படலைன்னு சொல்லும்போது அதிருப்தியாளராக தான் அவர் வெளியே வராருன்னு சொல்லும்போது, உங்கள்கிட்ட 214 இல்லை, கண்டிப்பாக உங்கள்கிட்ட 214 இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு எடப்பாடியால் ஓரங்கட்டப்பட்டவங்களை இன்னொரு போட்டி அதிமுகவா நீங்கள் அங்கே கேண்டிடேட் போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்கிறதே இந்த அதிருப்தியாளர்களை எடுத்து வேட்பாளர் நிறுத்துறதுக்காகத்தான் நீங்கள் அந்த வேலையை பார்த்துருக்கீங்கன்னு தெரியுது. மற்றபடி நீங்கள் வேட்பாளர்களை வலைவீசி தேடி பிடிச்சதுனால தான் நீங்கள் கடைசி வரை காத்திருந்து, அது சாட்டை துரைமுருகன் அதை கடுமையாக விமர்சிக்கிறார், அப்படி தான் வேட்பாளர் போட்டிருக்கீங்க. நான் விமர்சனம் பண்ணது உங்கள் பிறந்த நாள் 35 இடத்துக்கு மேலே நடக்கலைங்கும் போது உங்கள்கிட்ட 50-60 வேட்பாளர் மேலே இல்லைங்கிறத அடிப்படையில் நான் என் கருத்தை முன் வச்சேன். அந்த கருத்து கரெக்டு தான். நீங்கள் பிள்ளைப்பிடிக்கார மாதிரி பிடிச்சி கொண்டு வந்திருக்கீங்க. எடப்பாடி வேண்டான்னு தூக்கி எரிஞ்சவங்களை மடியில் தூக்கி வச்சு உங்கள் வேட்பாளராட்ட ஆக்கியிருக்கீங்க. எக்ஸப்ட் அவர் லோகேஷ், அவர் எடப்பாடி வேண்டான்னு வந்தார். இது எல்லாருமே எடப்பாடியார நீக்கப்பட்டு அதுக்கு பிறகு வேட்பாளர் ஆகியிருக்கார். நான் இதில் எடப்பாடிக்கு சாதகமோ விஜய்க்கு பாதகமோ சொல்லி பேசலை, உண்மை நிலைமையே பேசுகிறேன். அந்த வகையில் 214 போட்டதை உங்களை பாராட்டுறேன். அதில் 3 வேட்பாளர் கூட்டணி கட்சிகளை உங்கள் வேட்பாளர் மாதிரி நீங்கள் மோசடி பண்ணதும் தப்பு. ஜெகநாத் மிஸ்ரா கூட கூட்டணி வச்சுருக்கோம், கம்பத்தில் அவர் வேட்பாளராக போட்டிருக்கோம். இவர் முஸ்தபா கூட கூட்டணி வச்சுருக்கோம். அவர் தினகரன் கூட கூட்டணியில் இருந்தவர் தானே முஸ்தபா. தினகரன் கூட கூட்டணியில் இருந்தவர் தானே உங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. செய்தி தொடர்பாளர் பண்ணுவார், இனிய சகோதரர், அவர் நம்ம பண்பாளர், அதெல்லாம் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் அவரை. அப்போ அவரை ஏன் நீங்கள் தாவேகா வேட்பாளர் மாதிரி மோசடி அறிவிக்கிறீங்க? முஸ்லீம் கட்சி இயக்கத்துக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் விஜயே 2 தொகுதி நின்றுட்டாரு, மீதி இந்த 3 பேருமே கூட்டணி வேட்பாளர்கள். அப்போ 230 வேட்பாளர்கள் தேறி இருக்காங்க. அதில் 100 வேட்பாளர் அதிமுக அதிருப்தியாளர்கள். சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாத இந்த தேர்தல். அது மட்டும் இல்லாம தாவேக்கா விஜய் அறிவிச்ச வேட்பாளர்களை அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே எதிர்த்து போராடுறாங்க. கம்பத்துல எல்லாம் கூட எங்களுக்கு அந்த வேட்பாளர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா போராட்டத்துல இறங்குனாங்க. என்ன பண்ணணும்னா, கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டோன்னு அவருக்கு கொடுத்துருக்கணும். கம்பத்துல நீங்க அவரை உங்க வேட்பாளர் அறிவிச்சது மோசடி. அவர் உங்க வேட்பாளர் இல்லை, தமிழக வெற்றி கழக ஆள் இல்லை. அவர் உங்க சிம்பல்ல நின்னா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் சிம்பலில் நின்னா உங்கள் கட்சின்னு ஒரு மெம்பர்ஷிப் வாங்கணுமா இருக்கலாம், அது நான் மறுக்க வரல. பட் கூட்டணி கட்சிங்கிறத சொல்லியிருக்கணும் நீங்கள், அது சொல்லாதது தவறு. அதே மாதிரி புதுச்சேரியிலும் 2 கட்சி, நேச மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்துருக்கீங்க. அதுவும் ஆரம்பத்துல அறிவிச்சுட்டு பின்னாடி கூட்டணி அறிவிச்ச பிறகுதான் வெளியே வந்தாங்க, விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அப்ப நீங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது மோசடித்தனத்தை மக்கள் ஊடகவியலாளர்கள் காதல பூசுத்தனமே உங்களோட பிராண்டிங் இதுக்கு நீங்க கிரீஸ் தடவுறதுனால பேசாம இருப்பான்னு நீங்க நினைக்கிறது தவறு. நேர்மையான ஊடகவியலாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நியாயத்தை கேட்பாங்க. நீங்க மார்க்கெட்டிங் பிராண்டிங்காக கொஞ்சம் வேற வச்சு வேலை பார்க்குறத அவங்க ஏற்றுக்கொள்ள, அந்த நேர்மையான ஊடகவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்கிறேன். எது எப்படியோ 214 போட்டதை நான் பாராட்டுறேன். 3 பேர் ஒருத்தர் நீங்கள் 2 தொகுதியில் நிற்கிறீங்க, அதில் 1 அடிபட்டு போச்சு. 3 பேர் கூட்டணி கட்சியாக போட்டிருக்கீங்க. இன்னும் எது நான் வந்தது நீ பார்த்து கூட்டணி ஏதாவது கட்சி போட்டிருக்கீங்கன்னா அது நம்ம சிஷியர்கள் எடுத்து சொன்னான்னா உடனே அதையும் நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 3 கட்சி கூட்டணி கட்சி கொடுத்துருக்கீங்க. 2 முஸ்லீம் லீடர்ஸுக்கும் ஒரு 24 மலை தெலுங்கு செட்டியார். நான் வரவேற்கிறேன். அதை எப்படி நீங்கள் புஷி ஆனந்த பொதுச்செயலாளராக போட்டதை வரவேற்கணும், அதே மாதிரி 24 மணி தெலுங்கு செட்டியாருக்கு டிக்கெட் கொடுத்ததை, ஜெகநாத் மிஸ்ரா கொடுத்ததை நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் அது கூட்டணி கட்சிங்கிறத சொல்லாமல் பண்ணது மோசடித்தனம். ஓகே சார், இப்போ பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் விஜய் போட்டியிட போறாரு. இந்த 2 தொகுதியில் அவருக்கு எந்த தொகுதி பலம்னு நினைக்கிறீங்க சார்? அப்படி நான் எந்த தொகுதி அந்த தொகுதி நான் ஒன்றும் நினைக்கல மேடம். கமலஹாசன் தன்னோட எம்எல்ஏ இது கான்சன்ட்ரேட் பண்ணுறாப்புல, அதே மாதிரி விஜயும் தான் எம்எல்ஏ ஆகணும், 2 தொகுதியிலும் எம்எல்ஏ ஆகணும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. நாமினேஷனை போட்டுக்கிட்டு பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு பிறகு இப்போ திருச்சியில் 2ஆம் தேதி நாமினேஷன் போட்டுக்கிட்டு அவர் பிரச்சார களத்துக்கு போகிறாரு. இதில் நான் கடந்த கால அனுபவங்களில் வச்சு என்ன பார்க்குறோம்னா, அமமுக 2.5 விழுக்காடு வாக்கு தான் கழிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் எடுத்தாங்க. ஆனால் ஸ்டார் கேண்டிடேட்டுங்கிறனால டிடிவி தினகரன், அதுவும் ஆர்கே நகர்லேயே 50 விழுக்காடு எடுத்து ரெட்டலையும் உதயசூரியனையும் குக்கரில் போட்டு அவிச்சவருங்கிற ஒரு பெரிய கிரெடிட் சகோதரர் டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய ஹீரோ இமேஜ் இருக்கிறதுனால அவரால் கோயில்பேட்டில் 30 விழுக்காடு தாண்ட முடிஞ்சுது. மிகப்பெரிய திரைக்கலைஞர்னால
மக்கள் நீதி மையம் 2.5 விழுக்காடு தான் எடுத்தாலும் கமலஹாசனால் 30 விழுக்காடு தாண்ட முடிஞ்சுது. இந்த 2 தொகுதியிலையும் கமலஹாசன் தினகரன் மாதிரி விஜய் லீடர்ஷிப்புக்கு அவரோட கேண்டிடேட் வெயிட்டுக்கு நல்ல வாக்குகள் அதிகம் கிடைக்கும். அதில் 2 தொகுதியில் நிற்கிறது வந்து ஒரு மைனஸ். இப்போ நீங்கள் நம்மளை மட்டும் நம்பாமல் நிற்கிறாரு அவருன்னு பெரம்பூர்காரன் நினைப்பான், நம்மளை மட்டும் நம்பாமல் 2 தொகுதியில் நிற்காருன்னு திருச்சி கிழக்குக்காரன் நிற்பான். அது ஒருவருக்கு மைனஸ். இதே மாதிரி 2வது இடத்துக்கு கமலஹாசனும் தினகரனும் வந்தாங்க. விஜயும் நல்ல வாக்கு எடுப்பார். வெற்றி வாய்ப்பு எப்படிங்கிறது திமுகவே அங்கே களத்துக்குள்ளே நிற்கிறதுனால விஜயகாந்துக்கு எதிராக நின்னது உதயசூரியம் இல்லை, மாம்பழங்கும் போது பரையர் சமூக வாக்குகள் அப்படியே விஜயகாந்துக்கு பாமகக்கு எதிராக கன்சால்டேட் ஆச்சு. குறும்ப கவுண்டர், நாயுடு இவங்கெல்லாம் விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டாங்க. இது விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் ஜெயித்தது. தென் 30 விழுக்காடுக்கு மேலே டிடிவி எடுத்தாருன்னா இப்போ மறவர் கேண்டிடேட்டை கோயில்பட்டியில் போட்டிருக்காங்க, உதயசூரியன் இருக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் கையில் கொடுத்துட்டாங்க. அது தினகரனுக்கு வாக்கெடுக்க ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதே மாதிரி இப்போ காங்கிரஸும் காங்கிரஸ் கேண்டிடேட்டை கமலஹாசனுக்கு எதிராக நிறுத்திட்டாங்க. உதயசூரியன்னா கமலஹாசன் இவ்வளோ வாக்கு எடுத்திருக்க முடியாது. இப்போ உதயசூரியனே நிற்கிறாங்க. தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றி சின்னம் சிட்டியில் பலமான ஒரு இதில் ஆர்டி சேகர்னு ஒரு பெரிய ஆர்கனைசர் நிற்கிறாருன்னு சொல்லும்போது ஃபைட்டு பார்ப்போம், எப்படி வரட்டுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, நான் தெளிவாக சொன்னேன், சீமான் 3வதாக திருவொற்றியூரில் வருவாருன்னு நான் சொன்னேன். பட் அவர் கட்சி கொள்கை ரீதி சார்ந்தது. ஒரு மேனாமணிக்கு கட்சி இல்லை, ஒரு பார்ட் டைம் கட்சி அல்ல, ஒரு பொழுதுபோக்கு கட்சி அல்ல. கொள்கை, லட்சியம், உறுதித்தன்மை, தொடர்ந்து போராடக்கூடிய தன்மை, உறுதியான கிளியர் கட் வியூஸ் உள்ள கட்சினால அவர் கட்சி 6.5 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாப்புல. சீமான் திருவொற்றியூரில் 3வது தான் வருவார்னு நான் சொன்னேன். எடுத்து பாரு. சீமானே என்கிட்ட கேட்டார், அண்ணே நீங்களே நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லலைன்னா யார் சொல்லுவாங்கன்னு கேட்டார். அவர் 3வது தான் வருவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி சீமான் 3வது வந்தார். என்றாலும் அவர் வந்து 6.5 எடுக்கும்போது அவரோட லீடராட்ட அவர் எடுத்த வாக்குகள் அதிகம். ஸோ லீடராக விஜய்க்கு மிக கணிசமான வாக்கு எடுப்பாருங்கிறது தெரிய வருது. வெற்றி வாய்ப்புங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் திமுகவே இங்கே நிற்கிறது வந்து விஜய்க்கு ஒரு சிக்கல் தான். உதயசூரியனே இனிகோ இருதராஜும் ஆர்டி சேகரும் உதயசூரியனில் நிற்கிறது ஒரு சிக்கல் தான். விஜய்க்கு அது, விஜயகாந்துக்கு அது இல்லை, கமலஹாசனுக்கும் தினகரனுக்கும் அது இல்லைங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி விஜய்க்கு அந்த பகுதியில் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அதிகமாக வரும் அப்படின்னு. கிறிஸ்தவர்கள ஜாதி இருக்குங்க. கிறிஸ்தவ வெள்ளாளருங்க விஜய். சும்மா கிறிஸ்தவர்கள்னா ஏதோ ஜாதி இல்லைங்கிற மாதிரி ஊடகத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சீமான் தான் கிறிஸ்தவர்களில் பரையர், தேவேந்திரர், அருந்ததியர் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டத்தில் அநீதி நடக்குது, சர்ச்சில் தேவாலயத்தில் அநீதி நடக்குது, கல்வி நிறுவனங்கள் அநீதி நடக்குதுன்னு கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் உயர் வகுப்பு கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கிறத வந்து குரல் கொடுத்து அறிக்கை விட்டுட்டு அந்த இதை தட்டி கேட்குற ஒரு சீமான் தாங்க. கிறிஸ்தவ வெள்ளாளர் இருக்காங்க, கிறிஸ்தவ வன்னியர் இருக்காங்க, கிறிஸ்தவ நாடார் இருக்காங்க, கிறிஸ்தவ பரதவ மீனவர் இருக்காங்க, கிறிஸ்தவ முக்குவ மீனவர் இருக்காங்க, கிறிஸ்தவ உடையார் இருக்காங்க, கிறிஸ்தவ வெள்ளாளர் இருக்காங்க. விஜய் கிறிஸ்தவ வெள்ளாளர். கிறிஸ்தவருங்கிறனால ஒன்றா கிறிஸ்தவர்கள் வந்து ஓட்டு போட்டுவாங்க அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் பெரிய அளவு ஜாதி இருக்குது. கிறிஸ்தவர்கள் ஒன்றா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஒரு நாடார் கிறிஸ்தவருக்கு மீனவர் கிறிஸ்தவெல்லாம் போட மாட்டான். எங்கள் ஊர்லேயே தெரியுமே, எல்லா நாடாருக்கு கொடுக்குறீங்க, மீனவருக்கு ஒன்றும் இல்லைன்னு பரதவர் கிறிஸ்தவர்களும் முக்குவர் கிறிஸ்தவர்களும் எங்கள் ஊரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நானே அவங்களுக்குள்ள நியாயங்களை சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும், தாரையை கத்பட்டுனாலும் சரி, பசலியானாலும் சரி, ஜோனாஸ்னாலும் சரி, பெர்னாட் அண்ணனுக்கெல்லாம் நான் பரதவர் கிறிஸ்தவர், நான் தான் நின்று உழைச்சி அதில் ஜெயிக்க வச்சேன். அவங்களுக்கு ஒரு பிரதித்துவம் கொடுக்கணும். அவர் பரதவர் கிறிஸ்தவர். அந்த இதில் வந்து கிறிஸ்டின்குள்ளே இதுதான் இருக்கும், பிரமல கலர் கிறிஸ்டின்னு இதெல்லாம் பார்த்து பண்ணுறதான் கிறிஸ்டின்ஸ். ஆனால் கிறிஸ்டின்ஸ் ஒரு இடத்துல ஒற்றுமையாக இருப்பாங்க. கிறிஸ்டின்னு வரும்போது ஜாதி தான் இருக்கும். இதை நான் சொல்றது எல்லா கிறிஸ்தவனுக்கும் மனத்துக்குள்ள தெரியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு போது ஒன்றா நிற்பான். ஆர்எஸ்எஸ் ஒன்றா நிற்கிறது எந்த இடத்துல நிற்பான்னா, நாடார் கிறிஸ்தவரும், முக்குவர் கிறிஸ்தவரும், மறவர் கிறிஸ்தவரும், கள்ளர் கிறிஸ்தவரும், உடையார் கிறிஸ்தவரும், ரெட்டியார் கிறிஸ்தவரும், நாயுடு கிறிஸ்தவரும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்கும் போது தங்கள் மதத்துக்கு ஆபத்து, இந்துத்துவா, அதுல எதிர்மறையா தான் ஒண்ணா நிற்பானே தவிர ஒரு கிறிஸ்தவன் நிற்கிறாங்கிறதுக்காக அந்த ஓட்டை வராது. நம்ம ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்னு தான் அந்த கிறிஸ்தவனுக்கு போடுவானே தவிர கிறிஸ்தவங்கிறதுக்காக போட மாட்டான். அதுவும் சீமான் தான் எல்லா பிரிவு கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. சமநீதி பார்வையில பரையர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர் கிறிஸ்தவருக்கு கல்ற தோட்டத்தில் உள்ள அநீதியெல்லாம் சீமான் தான் தட்டி கேட்கிறாருன்னு சொல்லும் போது வெறுமனை கிறிஸ்தவருங்கிறதுக்காக விஜயை வந்து எல்லா ஜாதி கிறிஸ்தவர்களும் போட்டுருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நம்பல. இப்போ கமலஹாசனுக்கு விழுந்துன்னா ஜாதி அடிப்படையில் விழல. அந்த மாதிரி ஒரு திரைக்கலைஞர்னு எல்லாரும் போடக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள வருமே தவிர கிறிஸ்தவருங்கிறதுக்காக அவருக்கு போடக்கூடிய அளவுக்கான ஒரு படம் பார்க்கலாம்.
மற்ற கிறிஸ்டின் ஹீரோ இல்லை, இவர் தான் ஒன்லி கிறிஸ்டின் ஹீரோன்னு மற்ற கிறிஸ்தவர்கள் படம் பார்க்கலாம். வாக்கு வந்து அப்படி செலுத்துவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது அரசியல் அதிகாரம் சார்ந்தது. கிறிஸ்தவ வெள்ளாளரை எம்பவர் பண்ணதுக்கு கிறிஸ்டின் நாடார் ஓட்டு போடணும்னோ கிறிஸ்டின் வன்னியர் ஓட்டு போடணும்னோ எதிர்பார்க்க முடியாது. அதுல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ள இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி இப்ப அவரு தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை பார்க்க மாட்டாரு, அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னப்ப பெரம்பூர் கொளத்தூர் தொகுதியில மக்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. 234 தொகுதியிலும் எப்படி விஜய் போவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அவர் எல்லாரும் போற மாதிரி தான் போவாரு, சீமான் போற மாதிரி தான் போவாரு. அதுவும் இல்லாம அவருக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல. நேத்து கூட வில்லிவாக்கத்துல அதனாலதான் எங்களால போய் பிரச்சாரம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. அதுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் கிடையாது. மக்கள் ஏமாளின்னு மு.க. ஸ்டாலினை சொல்றாங்க. அப்படின்னா நீங்க மோடியை சொல்லுங்க. நான் வந்து மோடி கிட்ட இதை தான் சொல்றேன். இது நாசகார சக்தி. இது வந்து இன்டர்நேஷ்னல் மணி பவரோட ராகுல் காந்திக்கு ஒரு ஸ்டூஜாட்டு வராங்க. இவங்க வந்து 2024 கண்டஸ்ட் பண்ணாதது வந்து ராகுல் காந்திக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருந்தாங்க. 39 கேண்டிடேட் இல்லைங்கிற ஒரு காரணமும் இருக்கலாம். இப்போ 234 எப்படியோ கத்தம் ஓதுனான்னு சொன்ன மாதிரி திகச்சு பிடிச்சி பிடிச்சி எடுத்து அதிருப்தியாளர்கள்லாம் பிடிச்சி எடுத்து 234 போட்டுட்டீங்கல்ல, அதே மாதிரி 39 போட்டிருக்கலாம். போட்டால் வந்து ராகுல் காந்திக்கு பாதிப்புங்கிற லெவலில் அவங்க போடலை. 29லையும் இந்த ஓட்டை எடுத்துட்டு ராகுல் காந்தி கிட்ட தான் 29 போவாங்க. அதனால இப்போவே நான் மோடி தரப்பட்ட சொல்கிறேன், இவரை அடித்து தோஷம் பண்ணுறது தான் மோடிக்கு நல்லது. ஏன்னா 29 இவர் ஸ்டாலின் கூட போய் நிற்பார். ஸ்டாலின் ராகுல் விஜய்னு நிற்பார் இப்போ ஓட்டை எடுத்துக்கிட்டு. இது பொதுவான சக்தி அல்ல. சோனியாவுக்கு கைக்கூலியா ராகுலுக்கு கைக்கூலியா வரக்கூடிய சக்தின்னு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து 8ஆம் தேதியே நான் சொன்னேன், பிஎம்ஓட்ட சொன்னேன், மோடி தரப்புக்கிட்ட சொன்னேன், 9ஆம் தேதி ஜனநாயகம் வராதுன்னு சொன்னேன். இது தமிழிசை அம்மையார், ரெய்னா நாகேந்திரன் இவங்க கருத்தை மீறி நான் சொல்கிறேன், இது மோடிக்கு எதிரான சக்தி, இதை விட்டு வைக்கக்கூடாதுன்னு நாம் தெளிவாக சொன்னோம். அந்த அடிப்படையில் பிஜேபியில் பலரும் வந்து விஜய்கிட்ட கூட்டணி பேச முயற்சி பண்ணும்போது விஜய் தரப்பும் அதுக்குள்ள கூட்டணி பேசுறதுக்கான விஷயங்களை பேசும்போது மோடி பிஎம்ஓ சசிகலா விஷயத்தில் நாம் 2021 குருமூர்த்தி இல கணேசன்ஜி, இவர் சுப்பிரமணிய சாமி, என்னோட சகோதரர் அண்ணன் பொன்னார் போன்றவங்கள்லாம் சசிகலாவுக்கு ஆதரவாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நாம் மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாது, அவங்க ராகுல் காந்திக்கு ஆள், நடராஜன் இந்திரா காந்திக்கு ஆளுன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஆளுன்னு சொல்லி நாம் சொல்ல கருத்தை பிஎம்ஓ ஏற்றுக்கிட்டது மாதிரி இதுலேயும் விஜயை பற்றி நம்ம சொல்ல கருத்தை பிஎம்ஓ ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் நடக்குது. இப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஸ்டாலினை சொல்கிறதெல்லாம் அபத்தம், அர்த்தமற்றது, மீனிங்லெஸ். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், லெஸ் ஏஜென்சியே மம்தாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினுக்கு எதிராக பயன்படுத்தல. எலெக்ஷன் கமிஷன் மம்தாவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியை ஸ்டாலினுக்கு கொடுக்கலன்னு வேணா சொல்லுங்க. இது எலெக்ஷன் கமிஷனை வந்து ஸ்டாலின் பயன்படுத்தி விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறனா இதோட அபத்தம், பைத்தியக்காரத்தனம், மக்களை காதல பூச்சுத்தரான்னு நினைச்சிட்டு இருக்காப்புல. அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி மோடி கிட்ட அடி வாங்கிட்டோன்னு சொல்ல கூட துணிச்சலற்ற முதுகலம் பெற்ற கோழைகளாட்டு ஆதவர்ஜனாவும் விஜயும் இருக்கிறாங்கன்னு தான் இதுக்கு அர்த்தம். சொல்லுங்க, ஏஜென்சியை விஜயனுக்கு எதிராட்டும் ஸ்டாலினுக்கு எதிராட்டும் மம்தாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தலைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிட்டு போறேன். அப்போ எலெக்ஷன் கமிஷனை ஸ்டாலின் விஜய்க்கு எதிராக பயன்படுத்துறாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்போ நாட்டில் எல்லாருமே ஏமாளிகள்னு விவரம் தெரியாதவன் நினைச்சுக்கிட்டு ஆதவர்ஜனா பேசிட்டு இருக்காப்புல. ஆதவர்ஜனா சொல்றது மாதிரி ஸ்டாலினுக்கு ஒன்றும் எதிர்ப்பு கிடையாது. 100% ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லாதனால தான் அவர் தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு வந்திருக்கும்னா ஜெயலலிதாவோ கருணாநிதினா உங்களை அரெஸ்ட் பண்ணி போட்டிருப்பாப்புல, எதிர்ப்பு வரும். ஸ்டாலின் உங்களை எதிர்க்கல. ஸ்டாலின் உங்களை கை வைக்காண்டாம், கை வச்சா அந்த ஓட்டு பாதிச்சிருமோ இந்த ஓட்டு பாதிச்சிருமோ உங்களுக்கு அர்த்தம் வந்துருமோன்னு உங்களை வந்து சீமான் கொடுஞ்சனியனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகும் ஸ்டாலின் உங்களை அரெஸ்ட் பண்ணல. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் பண்றதுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க வந்து இன்னொரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதவர்ஜனா தரப்புல இருந்து அது அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், அதுக்குள்ள நாம வர விரும்பல. கரூர் சம்பவத்திலே இவர் வந்து திட்டமிட்டு செயல்பட்டு அதுல அவர் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் கிடைச்சா தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சதுமே சிபிஐ இவர் அக்யூஸ்ட் ஆட்டம் ஆக்கலாம். நாங்கள் மோடிக்கிட்ட இவர் மேலே எவிடன்ஸ் இருந்தால் அக்யூஸ்ட் ஆக்கிருங்க, அதில் எந்த தப்பும் இல்லைங்கிறத நாங்கள் சொல்கிறோம்.
ஏன்னா நாங்கள் அரசியல் ரீதியாக தான் அதை கையாளுறோம். இவர் 29 மோடிக்கு எதிராக என்ன ஓட்டு எடுத்தாரோ அதை 29 மோடிக்கு எதிராக போவார். அப்போ 29 வரை நமக்கு எதிராட்டே வரும்போதே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் மதவெறியில ராகுல் காந்திக்கு ஆதரவாக வரக்கூடியவரை விடக்கூடாது நாம சொல்றோம். அந்த கருத்து மோடி கிட்ட சசிகலாவுக்கு எதிராக நாம சொன்ன கருத்து எடுபட்டிருக்கு. மோடி நன்மைக்காக தான் நாம நிற்போம். அன்னைக்கு சசிகலாவை நம்ம வேண்டான்னு சொல்லும் போது காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் பெயரக்கூடாதுங்கிறதா எங்க கருத்து. இன்னைக்கும் விஜய் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது நாங்க அதை பலம் நிரூபிக்காதவரால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நமக்கு எதிரான ஓட்டு. அதைத்தான் அமித்ஷா சொல்றாரு. நாம சொன்னதைத்தான் அமித்ஷா சொல்றாரு. ஆர்டி பிஎம்ஓக்கு சொன்னதைத்தான் அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷாவுக்கு நம்ம அதை கொடுத்துருந்தோம் அந்த ரிப்போர்ட்டை. அப்போ நாம அதை சொன்ன காரணம் என்னன்னா, இவரை பாஜகவே ஆளாக்கி விட்டுட்டாலும் 29 இவர் ராகுல் காந்தி கூட போவார். ஸோ அந்த புள்ளியில இவரை தேர்தல் முடிஞ்ச பிறகுமே இவரை டீல் பண்ணுங்கிற மாதிரி தான் நாம சொல்றோம். வெளிப்படையாக தான் அதை சொல்றோம். ஏன்னா நீ மோடிக்கு எதிராக வர, நான் மோடிக்கு விசுவாசி, மோடி நீச்சுன்னு சொன்னா எனக்கு தான் லீச், நாங்க தான் எங்க டீம் தான் லீச்சுன்னு மணிசங்கர் ஐயரையும் பிரியங்கா காந்தி இந்திரா காந்திக்கு பேத்தியும் எச்சி பெண்மணின்னு பதிலடி கொடுக்கக்கூடியவங்க நாங்க. அந்த வகையில மோடி நன்மைக்காக நாங்க இவரை ராகுல் காந்தி காலின்னு அலர்ட் பண்ணி அடிக்க சொல்றோம். அதுதான் நடக்குது. நீ மோடி கிட்ட அடி வாங்கிட்டு அதை எதிர்க்க முடியாம ஸ்டாலினை சொல்றது அபத்தம், அர்த்தமற்றதுன்னு தான் நான் ஆதவர்ஜனாவுக்கு சொல்றேன். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.